அஜித். இந்த பேரை கேட்டாலே ஒரு மாஸ் மூமெண்ட் கிரியேட் ஆகுது. அதுக்கு காரணம் அவர் வாழ்க்கையில கடந்து வந்த விஷயங்களா இருக்கட்டும், அவர் செஞ்ச விடாமுயற்சிகளா இருக்கட்டும், அவரோட தன்னம்பிக்கையா இருக்கட்டும், அதுவே ஒரு முக்கிய காரணமா இருக்கும். ஏன்னு பார்த்தா அவரோட படங்களுக்கான அப்டேட்ஸ் நாளுக்கு நாள் எப்போ வரும்னு எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவர் அப்படியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவரோட வாழ்க்கையில பண்ண அப்டேட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம எல்லாம் சின்ன வயசுல ட்ரோனை பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருந்த காலத்துல அவரு நம்மள மாதிரி சின்ன சின்ன பசங்களை வச்சு ஆளில்லா தனி விமானத்தை வந்து தயாரிச்சாரு. அப்பவே அது பயங்கர ட்ரெண்டிங்காகவும் பயங்கர பேசும் பொருளாகவும் ஆச்சு. அப்ப இருந்தே அஜித்தோட படத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட்ஸ் வருதோ, அவரோட தனி மனிதரா அவர் என்ன மாதிரி செயல்கள் செய்ய போறாருன்றதுக்கான அப்டேட்ஸுக்கு நம்மள மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த வகையில ரீசண்டா நமக்கு வந்த ஒரு பெரிய அப்டேட் தான் அஜித் குமார் ரேசிங். இந்த ரேசிங்கோட அஜித் வந்து இப்போ சாதாரணமா இல்லாம இல்லை, அவர் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவர் ஒரு ரேசரா தான் அவரோட கரியர் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆசையில இருந்து இப்போ ஒரு ஆக்டரா மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஆக்டரா இருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் ரேசிங்னு வந்தோடனே சும்மா ஒரு விளையாட்டு பொருளா இல்லாம சும்மா நான் வந்துட்டு என்கிட்ட காசு இருக்கு, நான் ஒரு ரேசிங் நான் ஒரு கார் எடுத்துட்டு போய் ரேஸ் போறேன்ட்டு இல்லாம ஒரு முழுக்க ஒரு ஐபிஎல் டீமை உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை இப்போ துபாயில நடக்கிற இந்த 24 சீரீஸ் ரேஸ்ல அவரு களம் இறக்கி இருக்கிறாரு. இந்த ரேசிங்க்கு அவர் என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறாரு, அவர் என்னென்ன டீம் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவர் என்ன கார் ஓட்ட போறாரு, அந்த கார்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, வாங்க முழுசா பார்ப்போம். இதுதான் போர்ஷ் 911 GT3. இந்த காரை தான் நம்ம அஜித் குமார் நம்ம இந்த ரேஸ்ல ஓட்ட போறாரு. இந்த ரேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 992 என்டியூரன்ஸ் ரேஸ். அதாவது இந்த போர்ஷ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நடத்துற இந்த ரேசிங்ல தான் அஜித் குமார் இந்த காரை ஓட்ட போறாரு. இந்த காரோட பவர் பாத்தீங்கன்னா 530 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது மேக்ஸிமம் பவரா. இந்த போர்ஷ் காரோட லென்த் பாத்தீங்கன்னா 4257 mm இருக்கு. இதோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 2457. இந்த காரோட மொத்த ஹைட்டுக்கும் இந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு ஏரோடைனமிக் டிசைன்லேயே இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்ல இருந்து நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காரை வந்து ஒரு ஏரோடைனமிக் இதாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த காரை ஏன் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 991 GT3 மாடல்ல இதோட டிரான்ஸ்மிஷன் தான் ரொம்ப முக்கியமா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இதுல PDKன்ற ஒரு விஷயம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது போர்ஷ் டப்ளிங் கிளச். இதை ஈஸியா சொல்லணும்னா போர்ஷ் டபுள் கிளச்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா இது எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் கியராகவே இது வந்துட்டு தான் இருக்கு. இதுல நம்ம மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன்லாம் இல்லாத மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிஸ்டம் இங்க இந்த என்ஜின்குள்ள ஒன்று ஒர்க் ஆகுது. இதுல என்னன்னா நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கீங்க, ரெண்டாவது கியர்ல மூவ் பண்ணும்போது இதுல 2 கியர் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த PDK மூலியமா 2 கியர் பாக்ஸ் இதுல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து ரெண்டாவது கியர் மூவ் பண்ணும்போது இங்க நடுவுல ஏற்படுற இந்த பவர் ட்ரெயினை வந்து கம்மி பண்றதுக்கு போர்ஷ் சைட்ல இருந்து கொண்டு வந்தது தான் இந்த PDK. அதாவது 1 இருந்து 2க்கு நம்ம மூவ் பண்ணும்போது கியர் டிராப் ஆகிற அந்த மைலைட்டான செகண்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய பவர் டிராப்பை கம்மி பண்றதுக்கு இந்த PDK உதவும். நார்மலான ஒரு கார்ல நம்ம பார்த்தோம்னா 7 கியர்ஸ் இருக்கும். ஆனா இந்த போர்ஷ் 911 GT3ல 8 கியர்ஸ் இருக்கு. அது என்னப்பா 8 கியர்னா நமக்கு ஒர்க் ஆகுறது 7 கியர் தான். ஆனா இந்த PDK மூலியமா அவங்க வந்து 8 கியர் டிரான்ஸ்மிஷன்ஸை வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம 6th இருந்து 7th போகும்போது 7th கியர் ஒர்க் ஆகாம 8th கியர் ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணி இந்த பவர் ட்ரெயினே ஆகாம இருக்கிறதுக்காக இந்த காரு ஒரு சிறப்பம்சமா இருக்கு. அதனாலயோ என்னமோ இந்த காருக்குன்னே வருஷம் துபாயிலையும் இருக்கட்டும் உலகம் ஃபுல்லா என்டியூரன்ஸ் ரேஸ்னு ஒன்று நடத்துறாங்க. இந்த என்டியூரன்ஸ் ரேஸ்ல தான் நம்ம அஜித் குமார் அண்ட் அஜித் குமார் ரேசிங் இந்த டீம் ரேஸ் பண்ண போறாங்க. இந்த 992 என்டியூரன்ஸ் ரேஸ், அதாவது இந்த 24 மணி நேர ரேஸ்ல மொத்தம் 20 டீம் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த 20 டீமுமே வந்துட்டு இந்த போர்ஷ் 911 GT3 இந்த காரை தான் வந்துட்டு
யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு டீமுமே வந்துட்டு எத்தனை கார் வேணாலும் வச்சிருந்துருக்கலாம். ஆனால் அந்த 24 மணி நேரமும் அவங்க ஸ்டார்டிங்கில் எந்த காரை ஓட்டுறாங்களோ அந்த ஒரு காரை தான் இவங்களால ஓட்ட முடியும். இந்த கார்கள் ஏதாவது சேதமடைஞ்சாலோ இல்லை கிராஷ் ஆனாலோ இவங்களால அந்த போட்டியை வந்து தொடர முடியாது. அதே மாதிரி ஒரு டீமுக்கும் 2லிருந்து 4 டிரைவர்ஸ்கள் இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக கேப்டன், அதாவது அந்த அணியோட கேப்டன்ன்றவர் இந்த ரேஸை 60லிருந்து 70%, அதாவது 24 மணி நேரத்தில் குறைஞ்சது 60லிருந்து 70% கேப்டன் வந்து இந்த ரேஸை ஓட்டி ஆகணும். மிச்சம் இருக்கிற இந்த 3, 2, 3, 4 இந்த பிளேயர்ஸ் மிச்சம் இருக்கிற ரேஸை வந்துட்டு ஓட்டலாம். அதே மாதிரி இந்த ரேஸ் முடிஞ்சோடனே நமக்கு வெற்றியாளர் தெரிஞ்சிருமானா கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா இவங்க ஓட்டுற இந்த சீரீஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு டைம் ஆஃப் லீக்னு இருக்கு. அதாவது இங்கே துபாயில் ஒன்று நடக்குது, அடுத்து ஸ்பெயினில் ஒன்று நடக்குது, யூரோப்பில் ஒன்று நடக்குதுன்னு இப்படி பல கட்டங்களாக இந்த ரேஸ்கள் நடக்குதுன்றதுனால இந்த போட்டி முடிஞ்சோடனே யார் வெற்றியாளர்னு தெரியாது. ஆனால் அதை கால்குலேட் பண்ண ஒரு வழி இருக்கு. ஒரு டீமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை லேப்ஸ் அடிக்கிறாங்களோ அந்த லேப்ஸை 0.7, அதாவது இப்போ நான் ஒரு லேப் போட்டியிருக்கேன் இன்ட்டு 0.7 போட்டால் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். மொத்தம் இந்த பாயிண்ட் அடிப்படையில் தான் நமக்கு இந்த கப் என்டூரன்ஸ் கப் வின்னர் யாருன்னு நமக்கு தெரிய வரும். அஜித் குமார் ரேசிங் இவங்க டீமில் 4 பேர் இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டீமும் 2லிருந்து 4 டிரைவர்ஸ் வச்சுக்கலாம். இவங்க அஜித் குமார் அணியில் 4 டிரைவர்ஸ் இருக்காங்க. அஜித் குமார் தான் இந்த டீமோட கேப்டன். கண்டிப்பாக அவர் தான். ஏன்னா அவர் தான் இந்த ரேஸை 60லிருந்து 70% ஓட்டி ஆகணும். அடுத்ததா ஃபேபியன் டூஃபெக்ஸ் இந்த டீமோட மேனேஜராக அவர் வந்து இருக்கிறாரு. அவருமே இந்த ரேஸை ஓட்டுறாரு. அவரும் முன்னாள் ரேசர் தான். இதுக்கு முன்னாடி பல இந்த மாதிரி சீரீஸ் என்டூரன்ஸ் ரேஸஸ்லாம் இவர் கலந்துக்கிட்டாரு. அடுத்து கேமரோன் மெக்லீட், இவரும் ஒரு 24 சீரீஸ் ரேசர் தான். இவரு கூட மேத்யூ டெட்ரேன்னு மொத்தம் 4 பேர் இந்த ரேஸை வந்துட்டு பங்கேற்கிறாங்க. இந்த 24 மணி நேரம் ரேசிங்குன்னொன்னே எப்படிப்பா இந்த ஃபியூவல் கன்சப்ஷன் இந்த டீமுக்கெல்லாம் என்னப்பா பண்ணுவாங்கன்னா இதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது, செட் ஆஃப் ரூல்ஸ். என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு டீமுமே குறைஞ்சபட்சம் 4 மெக்கானிக் வச்சுக்க முடியும். டயர் மாற்றுறதுக்கு 2 பேர் தான் வச்சுக்க முடியும். ஃபியூயலுக்கு இவங்க பிட் ஸ்டாப்புக்குள்ளே வராங்கன்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் 60 செகண்ட் தான் இவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 60 செகண்டுக்கு மேலே இவங்க எடுத்துக்கிற ஒரு செகண்டுக்குமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டீமுக்குமே வழங்கப்படும். இந்த என்டூரன்ஸ் ரேஸில் மொத்தம் 20 டீம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி அஜித் குமார் ரேசிங்குமே எக்ஸ்ட்ராவாக ஒரு டைம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஒரு டீமுமே 2 தடவை அவங்களால இந்த ரேஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பேஸ்கட் ஆன் ரேசிங்னு ஒரு டீம் இருக்குது. இவங்க எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊரில் டீலர்ஷிப் மாதிரி தான் இவங்களும். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸுக்கு தேவையான இந்த லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஃபியூவலாக இருக்கட்டும், மேன் பவராக இருக்கட்டும், பிராண்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அவங்க பொறுப்பேற்று நடந்துப்பாங்க. நம்ம அஜித் குமார் ரேசிங் இருக்கிற இந்த 4 பேர் நம்ம ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும், நமக்கு தேவையான ஃபியூவலு எல்லாத்தையுமே வந்து இந்த பேஸ்கட் ஆன் ரேசிங்கே பண்ணிடுவாங்க. ஸோ அஜித் குமார் ரேசிங்க்கு பேஸ்கட் ஆன் டீமிங் வந்துட்டு ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி கை கொடுத்ததுனாலையோ என்னவோ இவங்களுக்கான ரேஸுக்கான வேலைகள் மட்டும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். 9912 என்டூரன்ஸ் ரேஸ் எப்பப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டோம்னா துபாயில் 24 மணி நேரம் சீரீஸ் ஆரம்பிக்குது. அதாவது ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி இந்த நாட்டில் தான் வந்துட்டு இந்த ரேஸ் நடக்குது. இந்த ரேஸோட குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் வர ஜனவரி 10ஆம் தேதி நடக்குது. இந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் நம்ம அஜித் குமார் ரேசிங் நம்ம டீம் இந்த அஜித் குமார் ரேசிங் டீம் கலந்துக்குது. இவங்க அந்த ரேஸில் குவாலிஃபை ஆனாதான் மிச்சம் மெயினாக நடக்கிற இந்த 11ஆம் தேதி நைட்டு நடக்கிற ரேஸில் இவங்களால பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக 12 மணி நேரம் சீரீஸ் ரேஸாக முகியோல்ல மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த ரேஸ் நடக்குது. இதுக்கு அடுத்தபடியா அதே 12 மணி நேரம் சீரீஸ்ல ஸ்பெயின்ல ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு ரேஸ் வந்து நடக்குது. அடுத்தபடியா ஸ்பெயின்ல இருந்து நம்ம 12 மணி நேரம் இதுவா மிசோன்ல மே 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு ரேஸ் நடக்குது. அடுத்த 12 ஹவர் சீரீஸா பால் ரிச்சர்ட் ஸ்டேடியம்ஸ்ல ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதென்னப்பா 24 மணி நேரம் சீரீஸ்னு லைனா 12 மணி நேரத்தை சொல்லிட்டு இருக்கிறியே இந்த என்டூரன்ஸ் ரேஸ்ன்னு கேட்டா, இந்த என்டூரன்ஸ் ரேஸ்ல ஆரம்பிக்கும் போது 24 மணி நேரமும் இந்த சீரீஸை முடிக்கும் போதும் 24 மணி நேரம் சீரீஸாக தான் இருக்கும். இதுக்கு நடுவில் நடக்கிற ரேசஸ் எல்லாமே
12 மணி நேரம் சீரீஸ் தான். சரிப்பா, ஆரம்பிக்கிறது துபாயில், முடிக்கிறது துபாயிலேன்னு கேட்டால் அதுதான் இல்லை. பார்சிலோனால 24 மணி நேரம் சீரீஸாக செப்டம்பரில் 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த ரேசஸ் நடக்குது. இந்த ரேசஸ் எல்லாத்துலேயுமே இந்த அஜித்குமார் ரேசிங்கும் மற்ற 20 டீம்களும் போட்டி போட்டு யார் எந்தெந்த ரேஸில் எத்தனை லேப்ஸ் ஓட்டியிருக்கிறா, எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க, எவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மைனஸ் ஆகிருக்குன்றது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் இந்த கப்பை யார் ஜெயிப்பாங்கன்றது முடிவுக்கு வரும். இதுதான் இந்த என்டூரன்ஸ் ரேஸுக்கான ஒரு அழகு. ஜானில் ஆரம்பித்து செப்டம்பரில் முடிகிற இந்த 992 என்டூரன்ஸ் ரேஸு ஒரு காலகட்டம் ஃபுல்லாகவே இந்த 2025 ஃபுல்லாகவே நடக்க போகுது. இதுக்கப்புறம் என்னப்பா அஜித்குமார் ஃபுல்லாக ரேசிங்லேயே இறங்கிடுவாருன்னா அதுதான் இல்லை. இவங்களுக்கான ஒரு ரேஸுக்கும் ஒரு மாதம் கேப் இருக்கும்போது அவங்க பண்ணக்கூடிய ட்ரைனிங்காக இருக்கட்டும், அவங்க கலந்துக்க வேண்டிய விஷயங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கண்டிப்பாக சினிமா நடிப்பார், நமக்கு அந்த ஆசை இருக்குது. ஆனால் இந்த ரேஸ் முடியும் போது தான் இந்த 992 என்டூரன்ஸோட கப் வின்னர் யாருன்றது தெரியும். இந்த ரேஸ் முழுக்கவே அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ஷ் 911 GT3. இந்த மாடல் கார் தான் அவங்க பயன்படுத்தணும். ஒரு ரேஸ் ஆரம்பித்தாங்கன்னா அந்த ரேஸுக்கு 24 மணி நேரமோ 12 மணி நேரமோ அவங்க அந்த ஒரு காரை தான் பயன்படுத்திக்க முடியும். பார்ப்போம் இந்த ரேஸ் எந்த மாதிரி நடக்க போகுது, இனி வருங்காலங்களில் இந்த ரேஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.